புருஷன் செஞ்சு கொடுக்கறது. இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படியே ஆஃபீஸ்க்கு பகுமானமா கொடுத்து வர மாதிரி பெருசு இல்லைங்க. அது ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது நம்ம கைக்கு படாத பாடுபட்டு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறது எப்படி தெரியும்? நீயே சாப்பிடு. உங்க சில்லி பரோட்டா ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் நம்ப கூடாது. நேத்துல இருந்து சாப்பிடணும்னு நினைச்சேன். கொத்து பரோட்டாவை அவன் வருவானா. பட் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா விகாரமா இருந்தாலும் ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு சண்டே விளாக் தான் மக்களே. ஆமாம் மக்களே, இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா, என்னதான் வந்து நம்ம ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட் மாதிரி வரவே வராது நான் சொல்கிறேன். அப்பெல்லாம் இல்லை மக்களே, நம்மள மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் வந்து வாரம் ஃபுல்லாக இல்லை, மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக நம்மளே தானே சமைச்சு சாப்பிட்றோம். ஏன் ட்ராவல் பண்ணுறப்ப ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிட்றதும் என்னைக்காவது ஒரு நாள் இப்போ வீட்டில் வந்து ரெஸ்ட்டாக இருக்க டைம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும் சகஜம் தானே. கண்டிப்பாக காலேஜ் இப்போ தான் செய்வீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா, ஆன்லைன் ஃபுட் வெர்சஸ் ஹோம்மேட் ஃபுட். குக் பண்ணலாமா தாரிகா? எப்படி பண்ணலாம் வாங்க மக்களே. எனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண போறேன். எனக்கு பிடிச்சதை குக் பண்ண போறேன். போங்க 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 போங்க, இடத்தை காலி பண்ணி வரவே கூடாது. நீ போய் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண கூடாது. ஏய், என்னதுடா பாத்துக்க போடா. கேரளா ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி வாங்கிட்டா போச்சு. குமார் இங்க வாயேன். அவர் என்னது பண்ண போறாரு? கேரளா ஸ்டைல்ல ஒன்று பண்ண போறாரு. இதை பார்த்துமே எனக்கு தெரியல என்ன யூஸ் பண்ணுறது. வெட்டி வச்சுதான் மாங்காய் சூப்பராக காரசாரமான பின்னாடி பார்த்துக்கலாம். என்னவா இருக்கும்? என்னமா ஆர்டர் போடுறீங்க? இல்ல நீ என்னவா இருக்கும்? அவ என்ன ஃபுட் 70 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு ரூபாய்க்குள்ள பண்ண போறீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் எவ்வளவு ரூபாய்க்குள்ள பண்ணேன்? நான் கம்மியா தான் பண்ணுவேன். கம்மியானா? நான் வீட்ல இருக்கு வச்சு பண்ணுவேன், அவ்வளவுதான். இன்னும் வாசம் ஏதோ வரலையே, தெரிஞ்சாலாவது வாங்கலாம். நீ இப்பதான் போன்ல எடுத்து வச்சிருக்க, அதுல நீ வாசம் வரும். குமார் என்ன பண்ண போறாரு? நீ தான் ஷூட் பண்றீல சொல்ல. உங்களுக்கு வாசனை வருங்க. சிம்பிளான பொருள் தான் மக்களே. நானே நான் என்ன இதுதான் ஒரு ரேட் ஆகும். பாத்துக்கலாம். ஆடியோ கேட்கலாம் தெரியல, மைக் வேற எங்க வச்சு தெரியல மக்களே. கிச்சன்ல எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக குப்பையை கொட்டிப்பீங்களான்னு கேட்காதீங்க. சின்ன வயசுல அம்மா தேங்காய் உடைக்கிற சவுண்டு கேட்டா இது அம்மா போய் அம்மா தேங்காய் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு காலமா ஞாபகம் வருது. அவசரத்துக்கு தேங்காய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கிச்சுக்காதீங்க. என்னதான் போட்டியா இருந்தாலும் சேஃப்டி முக்கிய மக்களே. தேங்காய், அப்புறம் மாங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, புளியங்காய் கிடையாது, புளி மக்களே. புளியை கரைச்சி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சாச்சு, மாங்காய் எடுத்து வச்சாச்சு. நீ சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சது மட்டும் தான். என்னதான் வந்து குயிக்காக ஆர்டர் பண்ணி வந்தாலும் அவள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்க அந்த ஃபுட்டு அவள் மட்டும்தான் சாப்பிட முடியும். பட் இப்போ நம்ம குக் பண்ண போது 4 பேர் சாப்பிடுவோம். நீங்களும் வந்துருங்க, நல்லா இருக்குங்க, நம்புங்க. மீனாட்சி பவன், குப்பம்மா ஹோட்டல். குப்பம்மா கிடையாது, குப்பம்மா ஹோட்டல் தேனாப்பட்டு. எங்க நல்லா இருக்கும் எனக்கு தெரியாது. உங்கடையா கேட்டா நான் எந்த நாள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் சாவடிப்பு மறந்துடும். ஒரு நாள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது கிடையாதுங்க. ரொம்ப 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 தேனாட்டு கிராமத்து விருந்து மட்டன் பிரியாணி வாங்கலாமா? அப்படியே டைவர்ட் பண்றா. அப்படியே பேசிட்டே பண்ணுங்க. நான் தேங்காய் ஆச்சு போறேன். தேங்காய் சச். அவர் என்ன பண்றாரு? நான் கேரளா ஸ்டைல்ல ஒரு குழு கொடுத்தேனே. க்ளூ கொடுத்தியா? அது என்னமோ தெரியல, நான் குக் பண்ணும்போது கரெக்டா பாப்பா வருவா. பூனை உள்ள வருது. கண்டுபிடிச்சா தினந்தோறும் வாங்கி வீரிதயம். டிராவலிங் 60 குமார் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து ஹெல்ப் பண்ண. குமார் நோ. ரெண்டு கருவேப்பிலை தான். கொஞ்சம் வலி விடு. வெந்தயம் கடுகு போட்டு வதக்கிடலாம். இங்க பாருங்க, பாப்பாவை வந்து இங்க விட்டாச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுக்காண்டி பிளான் பண்ணி இங்க விட்டுட்டா. கருவேப்பிலை போட்டுக்கலாம். மக்களே இங்க பாருங்க, சின்ன வெங்காயம், தக்காளி, இது வந்து மாங்காய். நேத்து வாங்கி சொல்ல ஒழுங்கா தட்டை கழுவிட்டு வா.
கமுக்கமா சாப்பிட்டு நம்ம வந்து சேலஞ்ச முடிச்சுக்கலாம். மீன் கருவாடாயிரும். மீன் வேணுமா வேண்டாமா? மீன் குழம்பு மாங்காய் தேங்காய் அரைச்சு விட்டு மீன் குழம்பு ஞாபகம் வச்சுக்கோ. மட்டன் குழம்பு நல்லா ஊத்தி பரோட்டால வேற லெவல். இது கூட கொண்டிருக்கேன். மட்டன் எப்படி 200 ரூபாய்க்கு தந்தாங்க? ஆமா, மட்டன் விக்கிற வரைக்கும் இவங்க வந்து 200 ரூபாய்க்குல இல்ல சிக்கன் ரேட்டே வந்து கிலோ 350 ரூபாய். பிராய்லர் கோழி சிக்கனு உங்களுக்கு வந்து மட்டன் வந்து என்னது எவ்வளவு 200 ரூபாய்க்கு தருவாங்களாங்க. என்ன மீன் பொரிச்சது பரோட்டா அப்படியே வெங்காயத்தோட அப்படியே பரோட்டா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எக் அப்படியே உடைச்சு ஊத்தி நல்லா கேட்டுக்கோங்க. காலையில 10 மணிக்கு எந்த ஊர்ல சில்லி பரோட்டா கிடைக்கும்? இன்னும் ஆர்டரே பண்ணல. பண்ணியாச்சு, வந்துரும் 5 minutes சில்லி பரோட்டா தான். மட்டன் பிரியாணி கேட்டேன். நீ பாதிலே மீன் விலையில விழுந்துட்ட. உனக்கு கொஞ்சம் கரிசனை இருந்தாலும் தர விலையில தரமாட்டேன். நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான். அப்படியே தள்ள அம்மியில அரைச்சு வச்ச மசாலாலாம் கிடையாது, பாக்கெட் மசாலா தான். எதுக்கு மீன் குழம்பு? குழம்பு நல்லா தான் காரணம் நான் தான். ஏன்னா அந்த மசாலா வந்து கேரளா மசாலா. இங்க வாங்க, என்னதான் பேசி டைவர்ட் பண்ணாலும் நான் பேசிட்டு இருந்தாலும் வேலையா இருக்கும். அவங்க பேசி வயிற்றுல ஆகும்போது நினைக்கிறேன், ஐயோ சீக்கிரம் பண்ண போறானே அப்படின்னு. விஷயம் தெரியாதா? சானிட்டோரியம் அந்த மெயின் ரோட்ல வந்து குளிக்க வேண்டி வச்சிருக்காங்க. இன்னும் 15 நிமிஷம் லேட் ஆகும். மாங்காய் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்லா மெஜ் ஆகும்போது அது தனித்தனியா அந்த பீஸ் எல்லாம் கரைஞ்சு வந்துடும். செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு ஆள் பாவம் ஆர்டர் போட்டு தனியா குடிச்சிட்டு இருக்காங்க. மீன் மண்டையை குழம்பு வச்சுக்க போறோம். மீனோட மசில் இருக்குல்ல, அந்த இடுப்பு தொடை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ஃப்ரை பண்ண போறோம். நீ கிச்சனை விட்டு மறந்து கேரளாக்கு போயிருக்கீங்களா? மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களா? பட் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா விகாரமா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாசம் வந்துச்சு. மேட்ரு அது கிடையாது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஒரு சின்ன பவுல் இத்தினோண்டு அவ ஒருத்தி மட்டும் தான். அவளே வயிற்றுக்கே காணாது. இது 4 பேர் நம்ம சாப்பிட மாதிரி வச்சிருக்கோம். ஏய் நீ போமா, தயவு செய்து நீ பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணு வச்சுக்கோங்க, டேஸ்ட் வராது. தண்ணி வராது, தண்ணி ஊத்தாதீங்க. நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் சமைக்கிறேன், நான் சாப்பிட போறேன், நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏன் இப்ப பார்த்து ரோடு போடுறாங்க அங்க? வரும் குமார், உனக்கு எப்படாலும் வாங்கி தந்துறேன். இன்னைக்கு கழுவிட்டாரா மசாலா போட்டு மீன் வெந்துறதுக்கு சில்லி பரோட்டா கிடையாது, சல்லி பரோட்டாவா? பள்ளி பரோட்டா. ஏன் குமார் பள்ளி பரோட்டாவா? ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு என்னதுமா இது? என்ன குழம்பு? மீன் குழம்பு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்பா வச்சது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அம்மா வச்சது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்காதுல்ல? வேண்டாம் சொல்லிடு. இப்படிதான் மக்களே எல்லா அம்மாவையும் அப்பாவுக்கு கெட்டவங்களா மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன் உதாரணம் இதுதான். இப்போ வந்து நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சமா தேங்காய் அரைச்சு விட்ட பேஸ்ட் போட போறோம். மக்களே மறக்காம புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி இல்லை அப்படின்னா மீன் குழம்பு டேஸ்ட் கிடையாது. சரிங்களா? என்னது எட்டி பார்த்துட்டு இருக்க? இல்ல 5 நிமிஷம்னு சொல்லியே 20 நிமிஷம் ஆச்சு அவருக்கு. சரி வரும், என்ஜாய் பண்ண. ரெடி. தயவு செய்து மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும் கேட்டுறாங்க. இன்னைக்கு என்ன தெரியல, ரொம்ப பார்க்கவே எம்மியா இருக்கு. எப்படியா இருக்கு? ஏமாந்து போயிருக்கு. என்ன நீ பார்த்துட்டு இருக்க? நீ இப்படி பார்க்கறத பார்த்தா சாப்பிடும்போது வயிறு புடிங்கிட்டு போயிரும் போல. யார் முதல்ல சாப்பிடுறாங்களோ அவங்க புடிங்கிட்டு போயிரும். அவ்வளவுதான் மக்களே, மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா? இந்த கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அதையும் தூக்கி இப்படி மூடி வச்சுட்டு போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படி மூடிடலாம். முடிஞ்சது. எப்படி இப்படி எடுத்து மூடிடலாம். இன்னைக்கு யார் மூஞ்சல முடிஞ்சேனே தெரியல. எல்லாம் என் வீட்டுக்கார மூஞ்சலாம் முடிஞ்சே. ஆமா நான் டியூட்டி முடிச்சிட்டு இப்போ வந்திருக்கேன். 220 ரூபாய் பெண்டிங். இதுக்குதான் நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, ஆன்லைன் ஃபுட் ஆர்டரை நம்பக்கூடாது. ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் நம்பக்கூடாது. பக்கத்து பஸ்ஸில் வச்சுக்கோங்க.
அண்ட் சாப்பாடை முடிஞ்சளவு வீட்டில் செஞ்சுக்கோங்க. கருத்து நல்லா இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. Oh no! வீட்டுக்காண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆசையா ஆர்டர் போட்டேன். வெளியில வாங்கியிருந்தா 90 ரூபாய், 440 ரூபாய். சாப்பிடலாம் மாட்டேன். இங்க ரெடி ஆயிடுச்சு. அவர் எனக்கு மேல புலம்புறேன். இங்க ரெடி ஆயிடுச்சு. நீ புலம்பிட்டே இருங்க. எங்க மீன் பொரிச்சாச்சு, கப்பக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கப்பக்கிழங்கா? Oh no! நான் கேரளா ஸ்டைலுனால எப்படி தருங்க? எனக்கு இந்த பரோட்டா கதையே வேண்டாம், சரியா? நீயே சாப்பிடு உங்க சில்லி பரோட்டாவை. இதுதான் நீங்க பரோட்டாவை மதிக்கிற லட்சணமா? இவனை வச்சுக்கிட்டு இப்ப சட்டியமா வச்சுக்க முடியும்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? முதல்ல எந்த கடையில ஆர்டர் பண்ணலாம்னு கேட்டு நீ சொன்னியா? சரி, எப்படி 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 எப்படி? அம்மாக்கு வேண்டாம் சொல்லி. அம்மாக்கு வேண்டாம், அம்மாக்கு வேண்டாம். ஆமா, சாப்பிட வந்து அடிப்பே சொல்லிடு. கதவு வச்சுட்டு போயிட்டீங்களா? ஐயோ, இதுக்குதான் எவ்வளவு ரூபா? 200 ரூபாய். 200 ரூபாவா? இது வந்து இதுக்குதான் குட்டை கத்திரிக்காய். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்ப கூடாது. குட்டையா இருக்கிறவங்க நம்பலாம். சரி, சமைக்கிறது ஒரு ஆளு, சாப்பிடுறது ஒரு ஆளு தானே எப்பயுமே. அதானே எப்பயுமே சமைக்கிறதுனால சாப்பிடுறது நீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறது மனசாட்சி சொல்லு. சாப்பிடுவாங்க. சரி, அம்மா என்னை தொட்டுட்டாங்கம்மா. வேண்டாம் சொல்லி தொட வேண்டாம் சொல்லி சொல்லு. மீன் வேணுமா? அவரு என் கம்பெனி. மீன் வேணுமா? நீ வேணாமா? அப்பா முக்கியம் சொல்லு. அப்பா தான் முக்கியம் சொல்லு. அப்பா 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 முக்கியமா? அப்பா வேணுமா மீன் வேணுமா? அப்பா வேணுமா மீன் வேணுமா? என் கையில மக்களே, ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது நம்ம கைக்கு படாத பாடுபட்டு வந்துருச்சு. சாப்பிடலாம் மக்களே. என்னதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது அவங்களுக்கு மட்டும்தான். ஏன் இங்க பாருங்க, அவங்க வயிற்று கூட காணாது. பட் நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பங்களை புக் பண்ணது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வேற லெவலில் டேஸ்ட்டாக காரசாரமான மீன் குழம்பு அந்த கப்பக்கிழங்கு பரமா ஃப்ரையோட, மீன் ஃப்ரையோட சூப்பராக பண்ணிடுவோம். நீங்க இதை சாப்பிடுங்க, நாங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க வருவோம். மக்களே, நீங்க எங்கனாலும் சாப்பிடுங்க, பட் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஹோம்மேடாக இருந்தாலும் சரி. கரெக்டு தானே? நம்பிடாதீங்க இந்த புகழ்ச்சி. எல்லாமே வஞ்ச புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி. வெளியில வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லல மக்களே. எனக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சி தப்பே இல்லை. அந்த தப்பு மட்டும் தப்பே இல்லைம்பாங்களே. நிறைய பொறுத்தவரை ஹோம்மேட் தான் எப்பயுமே. பட் எமர்ஜென்சிக்கு சில நேரத்தில் குக் பண்ண முடியாமல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால வாங்கிக்கோங்க. பட் ஹெல்த்தியாக வாங்கிக்கோங்க. எனவே மக்களே, இந்த vlog உங்களுக்கு நல்லா ஜாலியாக என்டர்டைனாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ரிவ்யூ வந்து குமார் பின்னாடி இருந்து சொல்லி பார்ப்பல, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பார்ப்பல. நீங்கள் இந்த சண்டே வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம vlog எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடுங்க. பாய் மக்களே. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாமளும் வளருவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வளர்த்துப்போம். ஹாப்பியாக இருப்போம், எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம். பாய் மக்களே. டியூட்டி டைம் ஆயிடுச்சு. சந்தோஷமா சாப்பிடுறோம். பாய் மக்களே. பாய். டேய், கால் மட்டும் தான் தெரியுது. என்னடா சைடு கப் அரைஞ்சிட்டு இருக்க? ரிவ்யூ சொல்றதுக்கு தான் டைம் இல்ல, பசிக்குது. சண்டே நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வீடியோல பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கோங்க. வா, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப சோற உள்ள தள்ளுங்க. சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லு, பசங்க சமைச்சா நல்லா தான் இருக்கும். பாசமா சமைச்சா நல்லா தான் இருக்கும். என்னல அவங்க கூப்பிட்ட மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம சண்டே லஞ்ச் என்னன்னா அப்படியே சுட சுட சாதம், அப்படியே மீன் குழம்பு, அப்படியே எண்ணெயில பத்தும் படாம அப்படியே ஃபிஷ் ஃப்ரை, சைட் டிஷ் அப்படியே கப்பக்கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு வேற லெவல்ல இன்னைக்கு புருஷன் செஞ்சு கொடுக்கறது. இப்ப டிஃபன் பாக்ஸ் எடுத்து அப்படியே ஆபீஸ்க்கு பகுமானமா கொடுத்துற மாதிரி பெருசு இல்லைங்க. அதை ஆசையை எடுத்து பேக் பண்ணி ஒவ்வொரு கரண்டி வைக்கும்போது இன்னும் நல்லா சாப்பிடணும், இன்னும் நல்லா சாப்பிடணும். உருட்டுமா உருட்டு. இது இருக்கே, எது இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. ருசியா
வைக்கிறது பெருசு இல்ல, அது பாசமா பரிமாறதாங்க பெருசு. பாய் பாய், டேக் யுவர் லஞ்ச், ஹேவ் அ கிரேட் லஞ்ச். மக்களே, கிடைக்கிற ஃப்ரீ டைம் எல்லாமே வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். யாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.